Hi friends, this is Suchi review. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரிவ்யூ தாங்க. சோஃபா ரொம்ப நாளா டேமேஜ் ஆயிருச்சு. அதை எங்க ரிப்பேர் பண்ண கொடுக்கலாம், ரேட் எங்க கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு அண்ணா தான் அப்ப எனக்கு கிடைச்சாங்க. ஸோ அவங்க சோஃபா நம்ம வீட்லயே நீங்க எங்க இருக்கலாம், இது மதுரையா இருக்கலாம், நீங்க வெளியூரா இருக்கலாம். ஸோ அவங்க வீட்லயே உங்களுக்கு சோஃபா ரிப்பேர் பண்ணி கொடுத்துறாங்க. ஏன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்ல தான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் கேட்டப்போ இது ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு நம்ம சைட்ல என்னென்ன மாதிரி பண்ண முடியும், ஈஸியா இதையே வச்சு நம்ம பண்ணிக்கலாம், ரொம்ப நமக்கு செலவு இழுக்காம ஒரு விஷயங்கள் அந்த பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என் சோஃபா எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்குங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கோ டு ப்ரோக்ராம். இங்கே பாருங்க, எங்கள் சோஃபா ஆக்சுவலி இந்த லட்சணத்தில் ஆயிருச்சு. ஸோ அண்ணே உங்களை பற்றி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆமாம், ஸோ அதுதான் பெரிய விஷயம். ஸோ ஸ்பாட்டில் பண்ணுறதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் சோஃபாவோட லட்சணம் இப்படி இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், எப்படி இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க, அதுவும் எங்கள் வீட்டிலேயே இருந்து. நீங்கள் இப்போ இதை எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? 35 வருஷமா? ஓகே. ஸோ இப்போ இது நம்ம எங்கேனாலும் போய் பண்ணி கொடுத்துடலாம், அப்படி தானே? இப்போ நீங்கள் வேலை எப்படி பார்ப்பீங்க, எப்படி அதோட ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க? ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி விட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லாக இப்போ பிரித்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிடுறாங்க. ஏன்னா இது மெயின் இந்த டேப்பில் தான் நிற்கும். பழைய டேப் ரொம்ப லூஸ் ஆயிருச்சு. ஸோ அதனால இந்த ஃபுல்லாக டேப்பை நல்லா டைட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நம்மளுக்கு எவ்வளோ நாளில் வேலை முடியும்னா, 1 டே இல்லை நாளைக்கா? 2 நாளில், மேக்ஸிமம் 2 டேஸ் தான் அவங்க டைம் கேட்குறாங்க நம்மகிட்ட சொல்ல போகும்போதே. ஃபஸ்ட்டு டே முடிச்சிடுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், சோஃபாவோட குஷன் நிலமை இந்த லட்சணத்தில் இருக்குது. ஸோ இந்த குஷனை மட்டும் இவங்க எடுத்துகிட்டு போய் அதை மட்டும் ரெடி பண்ணி அப்புறம் மீதி எல்லாமே வீட்டிலேயே வேலை பார்த்துறாங்க. ஆக்சுவலி இது ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த முதலே இது பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்மகிட்ட எவ்வளோ ரேட் நம்மளுக்கு கம்மியாக, நம்மக்கிட்டேருந்து எவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் அந்த அண்ணா சொல்லிடுறாரு. அந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணியே கொண்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ நம்மளோட அந்த குஷன்லாம் நேற்று பார்த்துருப்பீங்க, ரொம்ப மோசமான நிலமையில இருந்தது. ஸோ இதை இப்படி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு நல்ல கொஞ்சம் ஹைட்லேயே போட்டு கொடுத்துருக்காங்க. நான் கேட்டால் அந்த பேஸ் கலர் மேக்ஸிமம் இதே கலர் தான் இருந்தது. அதனால் அதே கலரை அந்த அண்ணா பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெல்க்ரோ மறுபடியும் போட்டு, ஏன்னா நமக்கு அது அசையக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இதையும் ரெடி பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட சோஃபாவை எப்படி அவங்க ஒரு 2 டேஸில் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே என்ன ஒர்க் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அந்த டேப்பு இதெல்லாம் சரி பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குஷனை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எடுத்துகிட்டு போய் அடுத்த நாளே ரெடி பண்ணி எனக்கு அதை போட்டுட்டு பாலிஷ் ஆல்சோ பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு பழைய பாலிஷஸ்லாம் தெரியும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் வந்து நல்லா ஷைனாக இருந்திருக்கும். ஸோ ஃபினிஷிங்கும் ஓவரால் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு டைம் சேவிங், மணி சேவிங் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுக்கான ப்ரைஸ் வந்து நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியா, ஓகே இது ரிப்பேருக்கு இவ்வளோ சார்ஜ் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. It's Suchi.